హలో ఫ్రెండ్స్, అందరూ ఎలా ఉన్నారు? మన ఇండియాలో జరిగినట్టే స్కాట్లాండ్ గ్లాస్గో సిటీలో కూడా శ్రీమంగళ వినాయకర్ టెంపుల్ని రీకన్స్ట్రక్ట్ చేసి ధ్వజస్తంభం స్థాపించి అంగరంగ వైభవంగా కుంభాభిషేకం చేశారు. నేను యూట్యూబ్లో అప్లోడ్ చేసిన ఫస్ట్ వీడియోలో ఈ టెంపుల్ గురించాను. ఈ టెంపుల్ అప్పుడెలా ఉందో ఇప్పుడెలా మారిందో ఈ వీడియోలో తర్వాత చూపిస్తాను. ముందుగా ఈ కార్యక్రమంలో చివరి రోజు பூஜைகள் ఎలా జరిగాయோ చూద్దాం రండి. நல்ல ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடம் ஆலயம் என்பார்கள். அதாவது உயிர்கள் இறைவனை நாடி வையகத்திலே வாழ்கின்றவர்கள் நல்வாழ்வு வேண்டி இறையருளானது நல்வழிப்படுத்த வேண்டும். எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும், தர்ம சிந்தனை உடையவர்களாக வாழ வேண்டும், நல்ல மனங்கள் வேண்டும் என்பதற்காக ஆலய வழிபாடு, தர்ம கைங்கரியங்கள், பெரியோர்களை வழிபாடு செய்தல், புண்ணியங்கள் செய்தல், தல யாத்திரை செய்தல் போன்றவை மனிதனுடைய வாழ்விலே இன்றியமையாது செய்த கடமைகளாகும். அந்த வகையிலே இந்த கிளாஸ்கோ பகுதியிலே 2011ஆம் ஆண்டு முதலாவதாக இதே மாதம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்றைக்கும் 17ஆம் தேதி 14 வருடங்கள் கழித்து இன்றைய தினமும் இந்த இரண்டாவது கும்பாபிஷேகம். இன்னும் கொடிஸ்தம்பம் எல்லாம் வைத்து இந்த ஆலயம் புனர் நிர்மாணம் செய்து வருகின்ற வருடங்களில் எல்லாம் மகோத்சவம் காணுகின்ற ஆலயமாக உங்கள் எல்லோருடைய பெருமுயற்சியினால இந்த ஆலயம் வளர்ந்திருக்கின்றது. இவ்விடத்திலே இந்த ஆலயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நல்ல தர்ம சிந்தனையோடு ஆரம்பித்தவர்கள் அவ்வளவு வருடங்களில் எல்லாம் இந்த ஆலயத்தை செவ்வனே நிர்வகித்த நிர்வாக உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பு சாராமல் இந்த ஆலயத்தை நாடி வந்து அவ்வப்போது தங்களால் முடிந்த தொண்டுகள் எல்லாம் செய்கின்ற தொண்டரடியார்கள், தொண்டரடியார் தம் போற்றி, தொண்டரடியார் தம் பெருமை சொல்லவும் ஆளாத ஒன்று பாடுவார்கள். அந்த வகையிலே தொண்டர்களாலே தான் ஒவ்வொரு ஆலயமும் வளருகின்றது, அவ்வளவு தொண்டர்களும் வளருகின்றார்கள். அந்த வகையிலே தொண்டர்களினுடைய பணியானது போற்றுதற்கரியது. ஒவ்வொரு அடியவர்களுக்கும் விநாயகர் பெருமான் நிச்சயமாக திருவருள் தருவார் என்று ஆசீர்வதித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த ஆலயத்திலே அவ்வப்போது வருகை தந்து கடமை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் மற்றும் எங்கெங்கோ எல்லாம் இடங்களில் எல்லாம் இருந்து இந்த ஆலயத்தை நினைத்து வழிபாடு செய்கின்ற எல்லோரும் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள் எல்லோரும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், பெண்ணில் நல்லதிக்கு யாதுமோர் குறைவிலை, தன்னில் அகதுரம் மறுவலர் வளர்நக, பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது என்று நடைபெற்ற திருமாங்கல்ய தாரணம். ஏனென்றால் கும்பாபிஷேகம் செய்தவுடன் உடனே ஒரு மாங்கல்ய தாரணம், இறைவனுக்குரிய திரு ஆபரணங்கள் அணிவித்தல், மாங்கல்யம் அணிவித்தல் போன்றவை எல்லாம் செய்வார்கள். ஏனென்றால் இறைவன் எவ்வாறு மங்களமாக எங்களுக்கு காட்சி தருகின்றாரோ அதே போன்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக ஒருவர் வீடுகளுக்கு போறதை விட கல்யாணம் வடிவாக வலிக்கிட்டு வருவாங்க. தினம் தினம் கல்யாணம் மங்களமா இருக்கிறது போன்றும் இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு பக்தர்கள் வந்து இந்த கல்யாண காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் சிவன் பார்வதிக்கு நடைபெற்ற மாங்கல்ய தாரணம், முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற மாங்கல்ய தாரணம், வசந்த மண்டபத்திலே இருக்கின்ற மூர்த்திகளுக்கு நடைபெற்ற மாங்கல்ய தாரண நிகழ்வுகள் மூலமாக எல்லோருக்கும் மங்களம் கிடைக்க வேண்டும். பிள்ளையாருக்கே மங்கள விநாயகர் பெயர். இந்த உலகம் எங்கும் மங்களம் தங்க வேண்டும். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல என்றெல்லாம் அம்பாளை போற்றி வழிபாடு செய்வார்கள். எல்லோருக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியதாகிய மலங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரும் நல்லவர்களாக மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்து கல்வியிலே சிறந்து
உத்தியோகங்களிலே உயர்வு பெற்று வியாபாரங்களிலே மேன்மடைந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து தொடர்ந்து அர்ச்சனை வழிபாடுகள் இடம்பெறும். அர்ச்சனை செய்கின்றவர்கள் டிக்கெட் எடுத்து அர்ச்சனைகளை செய்து கொள்ளலாம். அதே நேரம் மங்கள வாத்திய கலைஞர்கள் இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா அப்படி கல்யாண வீட்டுல நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடி உரையும் மகிழ்விப்பார்களோ அதே போல இறைவனையும் மகிழ்வித்து உங்களையும் மகிழ்விக்கும் முகமாக இப்பொழுது தொடர்ந்து நாதஸ்வர பாடல்கள் எல்லாம் இடம்பெறும். அவற்றையும் கேட்டு அர்ச்சனைகளை மெதுவாக அமைதியாக இருந்து வெற்றியெல்லாம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விபூதி பிரசாதங்கள் தரப்படும். வேறையும் யாராவது குங்கும அர்ச்சனை மாங்கல்ய தானங்கள் ஏதாவது கூட்ட சாமிக்கு எத்தனை தினமும் தாலி கட்டலாம். மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே முதல்ல ஒரு கல்யாணம் செய்வாங்க, 50 வயது 60ஆம் கல்யாணம் செய்வாங்க, சஷ்டியப்த பூர்த்தி 70ஆம் கல்யாணம் செய்வாங்க, பீமரத சாந்தி 80வது கல்யாணம், சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் ஒன்று செய்வாங்க. அதே போன்று இறைவனுக்கு அவ்வப்போதெல்லாம் மாங்கல்யம் அணிவித்து அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களை சேர வேண்டும் என்று செய்வார்கள். இப்பொழுது அர்ச்சனை வழிபாடுகள் எல்லாம் விபூதி சந்தனம் தருவாங்க, தீர்த்தம் அதெல்லாம் வாங்கியதை தொடர்ந்து அர்ச்சனைகளை செய்து கொள்ளலாம் என்பதையும் அதை தொடர்ந்து கல்யாணத்துக்கு வந்தா விருந்து சாப்பிடுவாங்க. இங்க பிரசாதங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. எல்லோரும் அன்னம்பாளிப்பிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே. ఈ టెంపుల్ ముందు ఇలా ఉండేదన్నమాట. మధ్యలో అయితే వినాయకుడు, ఇంకా లెఫ్ట్ సైడు రైట్ సైడు చెక్క మందిరాలలో పార్వతీ పరమేశ్వరులు, వల్లీ దేవసేన సమేత సుబ్రహ్మణ్య స్వామి ఉండేవారన్నమాట. ఇంకా నవగ్రహాలైతే వినాయకుడి టెంపుల్ పక్కనే ఉండేవన్నమాట. ఇంకా ఈ సైడ్లో అమ్మవారు ఉండేవారు. ఇప్పుడైతే పార్వతీ పరమేశ్వరులు ఇంకా సుబ్రహ్మణ్య స్వామి టెంపుల్స్ని వినాయకుడి గుడి పక్కనే చిన్న మందిరాల కింద కట్టి అక్కడ పెట్టారన్నమాట. ఇంకా ధ్వజస్తంభం కూడా ఇప్పుడే స్థాపించారు. ఇంకా నవగ్రహాల్ని కూడా దారికి మధ్యలో లేకుండా ఒక కార్నర్లో చివరిగా పెట్టారన్నమాట. దీనివల్ల ఏమవుతుందంటే నడిచే వాళ్ళకి మనకి ఏమీ అడ్డు లేకుండా మనకి వాకింగ్ స్పేస్ అనేది బాగా వచ్చిందన్నమాట. ఇంకా మనకి ముందుగా అమ్మవారు ఉండే చిన్న మందిరం ఉండేది చూసారా? దాన్ని చాలా పెద్దగా చేసి అక్కడ వినాయకుడి యొక్క ఉత్సవ విగ్రహాలు పెట్టినట్టున్నారు. ఇప్పుడైతే ఒక్కొక్క ఫ్యామిలీ స్వామివారి దగ్గరికెళ్ళి గోత్రనామాలతో అర్చన చేయించుకోవడానికైతే వెళ్తున్నాము. అందుకే మేము లైన్‌లో నించున్నాం అన్నమాట. ఓం శ్రీ మహామంగళ వినాయక స్వామి సర్వమంగళ మాంగళ్యే శివే సర్వార్థ శరణ్యే త్ర్యంబకే గౌరీ నారాయణ నమ గోవింద గోవింద. పవన్ కొత్త పూజ అయిపోయిన తర్వాత అన్నదానం కూడా చేశారు. దీంట్లో స్పెషల్స్ ఏంటంటే రైస్ ఉంది, లేకపోతే రాగి పిండిలా కొంచెం ఉప్మాలా ఉంది, అది చేశారు. దాంతోపాటు పప్పు, ఒక కర్రీ కూడా వేశారన్నమాట. ఇంకా కర్రీస్ చాలా వేడిగా ఉన్నాయన్నమాట. ఇంకా రీమా తినలేదు అని చెప్పేసి నేనే ఫుల్గా కలిపేసి రీమాకి త్వరగా పెట్టేసి ఆ తర్వాత మేము కూడా తినడం కంప్లీట్ చేసి ఇంకింటికైతే వచ్చేసామన్నమాట. ఈ వీడియో కనుక మీకు నచ్చినట్లయితే లైక్ చేయండి, షేర్ చేయండి, కామెంట్స్ పెట్టండి. ఛానల్ని అయితే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్.